தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியவர் என்றால் அது அண்ணா மட்டாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அவர்தான் முதலாக பேச்சு தமிழ் என்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். அவர்தான் முதலாக உரைநடை தமிழை தமிழில் உருவாக்கினார். அவர்தான் நாடக தமிழை உருவாக்கினார். அவர்தான் பத்திரிகை தமிழை உருவாக்கினார். அவர்தான் சினிமா தமிழை உருவாக்கினார். அதுக்கு நிறைய உதாரணம். முதலாக பத்திரிகையில் எடிட்டராக இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி 1910, 20 இருந்த உங்களுடைய தமிழ் மொழி வேறு, உங்களுடைய பேரே வேறு. அது வடமொழி காலம். நீங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பிள்ளைகளுக்கு வடமொழி பேராக தான் இருக்கும், வாயிலே சொல்ல முடியாது. நம்முடைய தாத்தா பாட்டிலாம் அந்த பேரை சொல்கிறதுக்கு சித்திரவதைப்பட்டு ஷாவரானுவோம். இந்த மாதிரி திருப்பி ஒரு பேர் கொண்டாண்டிங்க. அன்றைக்கி சுவாமி சுவாமி சுவாமின்னு பேர் வச்சானுவோம். இன்றைக்கி வேறு விதமாக மாறி போச்சு. இதில் எல்லாம் ஒரு பெரும் மாற்றத்தை மறுமலர்ச்சி உருவாக்கிய அண்ணா தான். இன்னொன்று, முதலாக அவர் தான் சிறுகதை எழுதுகிறார். முதலாக அவர் தான் நாடகம் எழுதுகிறார். முதலாக அவர் தான் கட்டுரை எழுதுகிறார். முதலாக அவர் தான் கடித இலக்கியத்திற்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் வித்திட்டவர் அண்ணா தான். கடித இலக்கியத்திற்கான மொழியை உருவாக்கியவர், நாடகத்திற்கான ஒரு மொழியை உருவாக்கியவர், சினிமா ஓரிரவு வேலைக்காரி போன்ற படங்களை எழுதி அந்த படங்களின் மூலமாக ஒரு தமிழை உருவாக்கினார். அதற்கு முன்பாக தமிழ் சினிமா என்னவாக இருந்ததுன்னா, நீங்கள் இன்றைக்கி பேசுகிற மாதிரி ஹஸ்பண்டை டே எல்லாம் கூப்பிட முடியாது. அன்றைக்கி பிராணநாதான்னு கூப்பிடணும். டே ஹாய் அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்களே, இந்த தமிழ் வேறு. அன்றைக்கி பிராணநாதா சுவாமி, இல்லைன்னா அத்தான், கொஞ்சம் வேறு வந்து அத்தான். இன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னால் அத்தானாவது பத்தான் போட எட்ட அப்படின்றீங்க. புரியுதா? அந்த தமிழை மாற்றி மக்கள் தமிழாக, எளிய மக்களுடைய தமிழாக மாற்றியவர் அண்ணா தான். அவருடைய பேச்சால் பல பேச்சாளர்கள் உருவானார்கள். அவருடைய சிறுகதையால் 100 பாதிக்கப்பட்டு 100 சிறுகதை எழுத்தாளர்கள் உருவானார்கள். அவர்கள் பத்திரிகை தொடங்கியதால் நூற்றுக்கணக்கான பத்திரிகை இங்கே தொடங்கப்பட்டது. அவர் சினிமா வசனம் எழுதியதால் நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள் சினிமாவுக்கு வந்தாங்க. ஒரு படையை உருவாக்கினார். அரசியல் பேச்சாளர் படை, எழுத்தாளர் படை, பத்திரிகையாளர் படை, நாடகாசிரியர் படை, சினிமா வசனகர்த்தா படை. நீங்கள் நம்புறீங்களா? இதுக்கு எல்லாவற்றுக்கும் மூலதனமாக இருந்தவர் அண்ணா தான். அவர் பத்திரிகை தொடங்கின பிறகு கலைஞர் பத்திரிகை தொடங்குகிறார், ஆசத்தமி பத்திரிகை தொடங்குகிறார், கண்ணதாசன் பத்திரிகை தொடங்குகிறார். இப்படி பல பத்திரிகைகள் வருது. இன்று நீங்கள் பேசக்கூடிய மொழி இருக்கு இல்லையா, இது அண்ணாவால் உருவாக்கப்பட்ட மொழி. நீங்கள் சினிமா மொழியாக இருக்கலாம், நாடக மொழியாக இருக்கலாம், பத்திரிகை மொழியாக இருக்கலாம், ஊடக மொழியாக இருக்கலாம். எல்லா மொழிக்கும் மூலதனம் அண்ணா தான். அந்த அண்ணா உருவாக்கிய மொழியைத்தான் கலைஞர் பின்பற்றி கொண்டு வந்தார், நெடுஞ்சனையும் கொண்டு வந்தார்.